தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரையிலே திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம், அதுபோலவே மனம் மாறா தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இது எப்போ ஏற்படும் என்றால், நீங்களும் நானும் பாவசங்கீர்த்தனம் செய்கிற பொழுது. இந்த காலகட்டத்தில் பாவசங்கீர்த்தனம் என்னும் புனிதமான அருட்சாதனுக்கு எதிராகவே மக்கள் போகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அருட்சாதனம் இருப்பது போலும் கண்டு கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவையில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, பாவசங்கீர்த்தனம் என்பது தெய்வம் நம் தருகின்ற பெரிய ஒரு கிருபை. கத்தோலிக்க திருச்சபை சொல்வது அர்த்தம், இது ஒரு செகண்ட் பேப்டிசம், 2வது ஞானஸ்தானம். ஆகவே இந்த பாவசங்கீர்த்தனுக்கு முக்கியம் கொடுத்து கொண்டு நாம் வாழ்வோம். குறைந்தது மாதத்தில் ஒரு முறையாவது நிர்பந்தமாக கட்டாயமாக பாவசங்கீர்த்தனம் செய்வோம். எங்கேயாவது போயிட்டு நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனம் செய்து கொண்டிருப்போம். பாவசங்கீர்த்தனம் செய்ய 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 இதோ நமக்கு கிருபைகள் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். நாம் என்ன செய்கின்றோம், எங்கே போகின்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறதெல்லாம் நமக்கு அங்கு உணர முடியும். ஆகவே பாவத்தை தவிர்த்து நம்மளால் வாழ முடியும். பாவசங்கீர்த்தனம் வழியாகத்தான் நமக்கு எல்லா கிருபையும் அனுபவிக்க முடியும். ஆக இறைசல் மன்றாடுவோம். ஆண்டவரே, பாவசங்கீர்த்தனம் ஆத்மார்த்தமாக பாவசங்கீர்த்தனம் செய்ய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.